ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூஸ்டு சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸ் யூஸ்டு இன் டெய்லி லைஃப், அதாவது நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய ஷார்ட் சென்டென்சஸ் தான். அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம மார்னிங் எழுந்தோடனே என்ன பண்ணுவோம்? காலையில் குட் மார்னிங். அது சில பேர்த்துக்கும் அது ஒரு நல்ல ஒரு பழக்கமாகவே இருக்கும். எழுந்தோடனே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுவாங்க, காலை வணக்கம்னு சொல்லிவிட்டு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இப்போ வாக்கிங் எங்கேயாவது போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை எதிர்த்தா மீட் பண்ணுவோம். அப்போ நம்ம எப்படின்னா சொல்லுவோம், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இப்போ சில பேர்த்துக்கு அவங்களுக்கு நமக்கு தெரியும், ஆனால் நம்மளாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம கேட்போம், ஆமாம் உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? எங்கேருந்து வருகிறீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வருகிறீங்க? குட் மார்னிங், காலை வணக்கம். ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? ரிப்பீட் ஒன்ஸ். குட் மார்னிங்னா காலை வணக்கம். ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், சாரி ஐ எம் லேட். என்னை மன்னிச்சுடுங்க, கொஞ்சம் தாமதமாகி விட்டது. கொஞ்சம் பஸ் வர லேட் ஆச்சு, கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சாரி கேட்போம். சாரி ஐ எம் லேட். சாரி ஐ ஆம் லேட். மன்னிச்சிடுங்க, நான் தாமதமாகிவிட்டேன். மன்னிக்கவும், நான் தாமதமாகிவிட்டேன். சாரி ஐ ஆம் லேட். எனக்கு கொஞ்சம் அது கொடுப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கிவ் மீ தட். எக்ஸ்கியூஸ் மீனா மன்னிக்கவும். அதாவது நம்ம ஒரு கைண்ட்லி கேட்குது, எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கவும், ப்ளீஸ் கிவ் மீ தட். தயவுசெய்து அது எனக்கு கொடுங்களாம். இப்போ ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, அப்போ நம்ம கேட்போம். இப்போ ஒரு பேனாக இருக்கா, ஒரு நோட்டு இருக்கா, அப்போ நம்ம கேட்போம், அது கொஞ்சம் எனக்கு கொடுங்களான்னு சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கவும், ப்ளீஸ் கிவ் மீ தட். தயவுசெய்து அதை எனக்கு கொடுங்கள். ப்ளீஸ் கிவ் மீ தட்னா தயவுசெய்து அதை எனக்கு கொடுங்கள். ப்ளீஸ் கிவ் மீ தட். தயவுசெய்து அதை எனக்கு கொடுங்கள். எக்ஸ்கியூஸ் மீனா மன்னிக்கவும். வாட் டைம் இஸ் இட்? இப்போ மணி என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல, யாரோ பக்கத்தில் இருந்தாங்கன்னா டைம் என்னங்க, இப்போ என்ன நேரம்னு சொல்லிட்டு கேட்குறச்சு வாட் டைம் இஸ் இட். அதாவது வாட் டைம் இஸ் இட், மணி என்ன? வாட் டைம் இஸ் இட், மணி என்ன? ரிப்பீட் ஒன்ஸ். சாரி ஐ ஆம் லேட். மன்னிக்கவும், நான் தாமதமாகிவிட்டேன். ப்ளீஸ் கிவ் மீ தட். தயவுசெய்து அதை எனக்கு கொடுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கவும். மணி என்ன? அதாவது டைம் என்ன? வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? மணி என்ன? வாட் டைம் இஸ் இட்? மணி என்ன? டைம் என்ன? நெக்ஸ்ட் ஒன், இது என் மகிழ்ச்சி, இது என்னுடைய ப்ளஸர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது என்னுடைய ஹாப்பினஸ், நான் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இட்ஸ் மை ப்ளஸர். இட்ஸ் மை ப்ளஸர். இது என் மகிழ்ச்சி. இட்ஸ் மை ப்ளஸர். இது என் மகிழ்ச்சி. அது பரவாயில்ல, தட் இஸ் ஆல் ரைட். ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் ஆல் ரைட், அது பரவாயில்ல. இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஓகே பார்த்துக்கலாம், தட் இஸ் ஆல் ரைட், அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஆல் ரைட், அது பரவாயில்ல. இப்போ நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, தட் இஸ் ஆல் ரைட், அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறச்சு நாங்கள் வந்துவிட்டோம், நீங்கள் எப்போ வந்துட்டுருக்கீங்க, எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லும் போது நம்ம அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஆன் த வே, நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஆன் த வே, நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஆன் த வே, நான் வந்து கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு யோசனை, நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. உங்கள் யோசனை எப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? அப்பா, என்ன ஒரு யோசனை. வாட் அன் ஐடியா. வாட் அன் ஐடியா. வாட் அன் ஐடியா, என்ன ஒரு யோசனை. இட்ஸ் மை ப்ளஸர், இது என் மகிழ்ச்சி. தட் இஸ் ஆல் ரைட், அது பரவாயில்ல. ஐ ஆம் ஆன் த வே, நான் வந்து கொண்டிருக்கிறேன். வாட் அன் ஐடியா, என்ன ஒரு யோசனை. நெக்ஸ்ட் ஒன், அதை என்னிடம் சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம். ஏதாவது நம்ம சில்ட்ரன்ஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது தைரியமாக சொல்லுவாங்க. அப்போ சொல்லலாம், நீ மிஸ்டேக் பண்ணது எவ்வளோ தைரியமாக சொல்கிற, அதை என்னிடம் சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம். அம்மா அடிப்பாங்கன்னு எனக்கு பயம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஹவு டேர் யூ சே தட் டு மீ.
ஹவு டேர் யூ சே தட் டு மீ? என்கிட்ட சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம்? ஹவு டேர் யூ சே தட் டு மீ? ஹவு டேர் யூ சே தட் டு மீ? அதை என்னிடம் சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? அவர்கள் ஃப்ரெண்ட்ஸு. தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என்னுடைய நண்பர்கள். அவர்கள் என்னுடைய தோழிகள்னு சொல்லிட்டு சொல்லலாம். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என் நண்பர்கள். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஹானர். இந்த மரியாதைக்கு நன்றி. என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த மரியாதைக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லுவோம் இல்லைங்களா? தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஹானர். இந்த மரியாதைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஹானர். இந்த மரியாதைக்கு நன்றி. ஹவு டேர் யூ சே தட் டு மீ? அதை என்னிடம் சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் என் நண்பர்கள். இந்த மரியாதைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஹானர். இந்த மரியாதைக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.